ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கு 3 அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. மொதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பில் தாயுமானவர் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை 2 மாதத்துக்கு முன்னாடி தொடங்கி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கீமுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வயசான பெரியவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் கார்டுக்கான பொருட்களை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீமுக்கான ஏஜ் லிமிட் 70 வயசு கொடுத்துருந்தாங்க. 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வீடு தேடி ரேஷனுக்கான பொருட்கள் கொடுப்பாங்க. பட் இப்போ அந்த 70 வயசுல இருந்தது 65 வயசாக பார்த்தா குறைச்சிருக்காங்க. ஸோ 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாவே வீடு தேடி உங்களுக்கான ரேஷன் கார்டுக்கான பொருட்கள் கொடுக்க போகிறாங்க. அதேமாரி பார்த்தா செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31/10/2025 தமிழக அரசு சார்பில் செய்தியை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் மூலமாக 65 வயசுக்கு மேலே இருக்க முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நவம்பர் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 3/11/2025 6/11/2025 உங்களுக்கான ரேஷனுக்கான பொருட்களை வீடு தேடியே பார்த்தா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த மாதத்துக்கு 3 to 6ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துறாங்க. தமிழகம் முழுவதும் இதே தேதியில் உங்களுக்கு நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதுதாங்க உங்களுக்கான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 65 வயசுக்கு மேலே இருக்க முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த தேதியெல்லாம் மேக்ஸிமம் வீட்டிலே இருக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பொருட்களை ப்ரொவைட் பண்ணுவாங்க. செகண்ட் அப்டேட். மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகைக்கு முன்பே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் கொடுக்க போகிறாங்க. அதாவது நவம்பர் 15 முதல் பொங்கலுக்கான வேட்டி புடவை வழங்கப்படும் என அமைச்சர் காந்தி அவர் தெரிவிச்சிருக்காரு. காஞ்சிபுரம் முருகன் கூட்டுறவு சங்க விற்பனை நிலையம் புதுசாக தொடங்கியிருக்காங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. அதாவது பொங்கல் பண்டிகைக்கான உங்களுக்கு அந்த வேட்டி புடவை எல்லாமே பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 முதல் வழங்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டிசம்பர் மந்த் வழங்குவாங்க, இப்போ முன்கூட்டியே வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி தகவலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே வீடியோ சேரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.